वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய இந்து தர்மத்தில் பலவிதமான செயல்கள் செய்யும் முன்பு அதை குறித்து ஒரு மனோநிலை வைத்து கொண்டு அதை செய்கிறோம். அதனாலேயே ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது தியான ஸ்லோகம் என்று ஒன்று சொல்கிறோம். இந்த பகவத்கீதையினுடைய தியான ஸ்லோகத்தில் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் என்று ஆரம்பிக்கிறோம். அம்பத்வாம், ஹே அம்பா தாயே அப்படின்னு கூப்பிடுறோம். பகவத்கீதையான தாயை துவாம் அனுசந்ததாமி, உன்னை அனுசந்தானம் செய்கிறேன். அகம் அனுசந்ததாமி, உத்தம புருஷத்தில் இருக்கு, நான் செய்கிறேன், அனுசந்தானம் செய்கிறேன். எப்படிப்பட்ட பகவத்கீதை? பவத்வேஷினி, இந்த சம்சாரங்கிறத அறுக்கக்கூடியதான, பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியதான இந்த சம்சாரத்தை துவேஷிக்கக்கூடியதான உள்ள இந்த பகவத்கீதையான தாயே உன்னை அனுசந்தானம் செய்கிறேன் என்று ஆரம்பிக்கிறோம். அது ஒன்று இல்லாமல் பார்த்தாய பிரதிபோதிதாம், பார்த்தனின் பொருட்டு. பார்சன் என்றால் பிருச்சுவின் மகன், பிருச்சு என்றால் குந்திக்கு பிருச்சு என்ற பேர், அவருடைய மகனுக்கு பார்த்தன் என்ற பேர். பார்த்தாய, பார்த்தாய நாலாவது வேற்றுமை. பார்த்தனின் பொருட்டு பிரதிபோதிதாம், உபதேசிக்கப்பட்டது. யாரால் என்றால் பகவதா நாராயணேன ஸ்வயம், மூன்றாவது வேற்றுமை. பகவானாகிய ஸ்வயமான பகவானாகிய நாராயணனால் ஸ்வயமே உபதேசிக்க பண்ணப்பட்டது. அது ஒன்று இல்லாமல் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா, புராணமுனினா மனநசீலா முனிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரத்தில். மனனம் பண்ணிகிட்டே இருக்கா, அவள் தான் முனி. புராணமுனினா, ரொம்ப பழமையான முனியானா. அப்பேற்பட்ட வியாசேனா, வியாச மகர்ஷியினால் கிரதிதாம், நன்றாக கட்டப்பட்டுள்ளது. எங்கேன்னா மத்தியே மகாபாரதம், மகாபாரதத்துக்கு நடுவில் நன்றாக கட்டப்பட்டுள்ளதான அம்ப துவாம் அனுசந்ததாமி என்று அங்கே அன்வயம் பண்ணணும். அது ஒன்று இல்லாமல் அத்வைதாமிருத வருஷினி, அத்வைதம் என்ற அமிர்தத்தை எப்பொழுதும் வருஷிச்சுட்டே இருக்கக்கூடிய பகவதீம், இதுவும் பகவதி தான். பகவதீம், பாக்யம் என்ற சொல்லை உடையதான பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம், 18 அத்தியாயங்களை உடையதான ஹே அம்பா துவாம் அனுசந்ததாமி, உன்னை நான் அனுசந்தானம் செய்கிறேன். பகவத்கீதே துவாம் அனுசந்ததாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தை. அதற்கு முன்னாடி நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरुप्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यमनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। तेषां सततयुक्तानां भजतां प्रीतिपूर्वकं ददामि बुद्धियोगं तं येन मामुपयान्ति ते। அடுத்ததாக திரு உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் நாம் சொன்ன ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் செய்வார். அதை கேட்டு மகிழ்வோம். तेषां सततयुक्तानां भजतां प्रीतिपूर्वकं ददामि बुद्धियोगं तं येन मामुपयान्ति ते.
ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. இன்றைக்கி நாம் ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் பகவத்கீதைன்றது எல்லாமே ப்ராக்டிக்கல் தான். ரியல் லைஃப் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு நமக்கு யூஸ் ஆகிறதுக்கோசரம் தான் பகவத்கீதையை பகவான் கண்ண பரமாத்மா நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கான். சில பேருக்கு என்ன அப்படி கேட்டால், ஒரு ரிலீஜியஸ் தாட்ஸ் உண்டு. நாங்கள் கொஞ்சம் ரிலீஜியஸாக இருக்கணும்னு ஆசைப்படுறோன்னு அவள் சில கஸ்டம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவான். சிஸ்டம்ஸ் அண்ட் கஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணுவான். தட்ஸ் குட். ஆனால் படிக்க வேண்டிய விஷயத்தை அவர்களால் படிக்க முடியாது. எங்களால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. இப்போ பக்தின்றது எப்படி வரும்னா, மச்சித்தா மத்கத பிராணாக போரயந்த பரஸ்பரம் அப்படின்னு கீழே ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா? நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கணும், நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கணும். புரியுதா? நிறைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கணும். மறுபடி கேட்கணும், மறுபடியும் வாசிக்கணும். தெரித்தெளிது வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூஷித்தும் போக்கினேன் போது என்பது ஆழ்வாருடைய வாக்கு. அது முதல்ல என்ன, ரீடிங் ஹேபிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வித்தவுட் ரீடிங் த சப்ஜெக்ட், வித்தவுட் ரீடிங் த புக், we cannot gain the knowledge. வெறும் டேப் ரெக்கார்டரில் போட்டதை கேட்டுட்டு அதை அப்படியே ஒரு குறிப்பு மாதிரி எழுதி வச்சுட்டு அதை நான் சொல்கிறேன்னு ஆரம்பித்தோன்னா சொதப்பல்ஸ் ஆஃப் இந்தியாவாயிடும். இது ஏன் வருது அப்படின்னா, அந்த இடத்துல அவளுக்கு பகவானுடைய கிருபை இல்லை. உண்மையிலேயே எஃபோர்ட்ஃபுல்லாக ஃபெய்த்ஃபுல்லாக யார் இதை அணுகுறாளோ, நான் தெரிஞ்சுக்கணும், நான் படிக்கணும், நான் மேலே சொல்லணும், நான் நேர விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நான் ஒரு சபையில் போய் இதை பற்றி பிரச்சாரங்கள் பண்ணணும், நான் பகவத் பக்தியை வளர்த்துக்கணும், பகவத் கல்யாண குணங்களை அனுபவிக்கணும், மேன்மேலும் நம்முடைய ஆச்சாரியர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் நான் பயில வேண்டும் என்று உண்மையாக எவர்கள் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு நான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு பெருமாள் சொல்கிறான். ததாமி புத்தியோகம் தம். மற்றவர்கள் எனக்கு புத்தியே இல்லை, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல, எதை பண்ணாலும் ஒன்றுமே புரியாமல் இருக்குது, என்னால் வாசிக்கவே முடியல, இதையே திருப்பி சொல்லிகிட்டே இருப்பான். மேலே எஃபோர்ட்ஸ் எடுக்க மாட்டான், மேலே பிரயத்தனங்கள் போகவே போகாது. அதாவது ஒரு சாதாரண விஷயத்தை கூட அவர்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. கடைசி வரலும் அதை இழுத்துட்டு தான் போகும். பகவத் விபூதிகளையும் அவனுடைய திருக்கல்யாண குணங்களையும் நாம் அறிந்தோமையானால் நமக்கு பக்தி உண்டாகி வளரும் என்பது கீழே நிரூபிக்கப்பட்டதான விஷயம். இது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 9 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இந்த விபூதி யோகம் என்பதான 10வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். அந்த பக்தி என்ன பண்ணணும்னா, ஒரு கிளாரிட்டியை கிரியேட் பண்ணணும். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், பக்தினா வெறுமை கிளியர் அதாவது ஞானம்ன்றது ஒரு பக்கம், பக்தின்றது ஒரு பக்கம். இன்றைக்கி பக்தி சொல்லித்தராமல் கூட வரும். ஆனால் ஞானத்தோடு சேர்ந்த பக்தி ரொம்ப விசேஷம். மூட பக்தியை யாரும் குறைச்சி மதிப்பிடலை, ஆனால் ஞானத்தோடு சேர்ந்த பக்தி விசேஷம். இப்போ பாருங்க, ஆழ்வார்கள் எடுத்துக்கோங்க. அவர்கள் ரொம்ப அற்புதமாக பகவான் அனுபவித்தார். அவர்களுடையதான பெருமையை என்னென்னா, தாங்கள் எப்படி அனுபவித்தோமோ அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கும் அவள் பகிர்ந்தளித்திருக்கான். இதுதான் விஷயம். நான் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லுவேன். நம்முடைய சனாதன தர்மத்திற்கு இன்றைக்கி தேவை என்ன? கன்வர்ஷன் தேவையில்லை. there is no need of any conversion. மற்றவர்களை பலவந்தப்படுத்தி இந்த மதத்தின் பால் ஈர்த்து அவர்களை அழைத்து இந்த மதத்தில் அவர்களை ஈடுபடுத்துவது என்பது நமக்கு தேவையற்ற ஒரு காரியம். வேற என்ன? ப்ரொடெக்ஷன் மீன்ஸ் என்ன அர்த்தம்? இந்த சனாதன தர்மத்தின் பால் இருப்பவர்கள் இதை விட்டு வெளியேறாமல் நாம் தடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். So there is no need of conversion, but we need to protection. அதுதான் நீட் ஆஃப் த ஹவர். அப்போ ப்ரொடெக்ஷன் வேணும்னா என்ன பண்ணணும் அப்படி கேட்டால், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சப்ஜெக்டை அவகிட்ட பேசக்கூடியதான கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். அந்த கிளாரிட்டி நமக்கு பகவத் பக்தி பண்ணால் வரும். அவனையே நம்ம தியானம் பண்ணும்பொழுது வரும். அவனிடத்தில் நம்ம ஈடுபாடு காண்பித்தால் வரும். அது எப்படி வரும்? அவனுடைய அனுகிரகத்தினால் வரும். யாருக்கு அது இல்லையோ, அதனால தான் பெருமாள் சொன்னான், அகம் அஜானஜம் தமஹா நாசயாம் ஆத்மபாவஸ்தா ஞான தீபேன பாஸ்வதாம். ஒன்றுமே புரியல, ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே பார்க்கலை அப்படின்னு சில பேர் பாருங்க, நீங்கள் டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஒரு சாதாரண ஒரு ஸ்லோகமோ ஒரு விஷயமோ அதை கற்றுக்கொள்வதற்கு, அதை பற்றி பேசுவதற்கு கூட ஒரு வாரம் 10 நாள் இழுத்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒருபடியாக ஒன்றும் நடக்காது. காரணம் என்ன? அது பகவன் நிகிரக சங்கல்பம்னு பேருதுக்கு. அஜ்ஞானம்ன்றதான ஒரு அறியாமைன்றதான இருள் சூழ்ந்திருக்கு. நாசயாம் ஆத்மபாவஸ்தா ஞான தீபேன பாஸ்வதா. ஞானம் என்னும் தீபத்தினாலே அவர்களுடைய அறிவு சுடரை நான் தூண்டுகிறேன். நாம் பரமாத்மா.
அந்த அறிவுச்சுடர் தூண்டப்படணும். ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திட்டு, எதை எதை செய்தால் எப்படி செய்தால் அவர்களுக்கு நான் கிடைப்பேனோ அதை கவனிக்கணும் நீங்க. அப்ப அந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய பக்தி இருக்கே, அது பகவத் அனுக்கிரகத்தினாலே பகவானை அடைவதற்கு முன்பு உண்டாகக்கூடிய மிக தெளிவானதொரு சாட்சா்காரத்தை உண்டாக்குகிறது. தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. இங்க பாருங்களேன், சம்பிரதாய விஷயங்களை நாம் அணுகும் பொழுதே ஒரு சந்தோஷத்தோட ஒரு கான்ஃபிடென்ட்டோட நாம் அணுகணும். ஒரு ஃபியர் ஃபேக்டரோட, ஒரு வேவரிங் மைண்டோட, ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் நாம் அதுக்குள்ளே புகுந்தோன்னா இப்போ என்ன ஆகுது, பகவத் பக்தி என்பது நமக்கு வராது. ஏன் வராதுன்னா, இப்போ இதெல்லாம் யார் உனக்கு கொடுக்குறா? எம்பெருமான் தானே கொடுக்குறான். யார் மூலமாக கொடுக்குறான்? ஒரு சதாச்சாரியின் மூலமாக தானே கொடுக்குறான். அப்போ நீ யாரை நம்பலை? பெருமாளையும் நம்பலை, ஆச்சாரியனையும் நம்பலை. ஒரு ஆச்சாரியன் தான் இருந்து வழிகாட்டியாக இருந்து நான் உனக்கு எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொல்லும் பொழுது நீ அவரையும் நம்பலை. அந்த ஆச்சாரியனை அப்பாயின்ட் பண்ண பெருமாள் இருக்காரு, அவர் தான் நமக்கு சகாயம் பண்ணுறாரு. இத்தனை நாள் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்காது. இதெல்லாம் கிடைச்சதற்கு காரணம் என்ன? பகவத் கிருபை. இவ்வளவு நாள் அர்ஜுனனுக்கு இது கிடைக்கல. பகவத்கீதை எத்தனை வருஷமாக, எத்தனை ஆண்டுகளாக அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஃப்ரெண்ட்ஸு, அத்தான் அம்மாஞ்சி ரிலேஷன்ஸு. இந்த போரை பற்றி எவ்வளோ தடவை பேசியிருப்பா. ஆனால் இன்றைக்கி தான் அவளுக்கு ஒரு காலம் வந்திருக்கு. அவனை உட்கார வச்சு பகவத்கீதையை பெருமாள் சொல்கிறான்னா அது அர்ஜுனன் யூட்டிலைஸ் பண்ணிட்டானா இல்லையா? ஐயோ நீ ரொம்ப பெரிய விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு என்னத்துக்கு இதெல்லாம், எனக்கு தெரியாது, எனக்கு புரியவே இல்லையே, நான் என்ன பண்ண போகிறேன், நான் எப்படி பண்ண போகிறேன், அப்பா இதை மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு அப்படின்னு அதை கரெக்டாக கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கிடைச்ச பொழுது அந்த கைடன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல், டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துட்டார், மருந்து மாத்திரை இப்படி தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கார், நீ அந்த மருந்து மாத்திரையை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நான் எப்படி சாப்பிடணும்னு தெரியலையே அப்படின்னா, அல்லது நம்ம இஷ்டத்துக்கு அந்த மருந்து மாத்திரையை நம்ம சாப்பிட்டுட்டு டாக்டர்கிட்ட நீங்கள் சொன்னால் நீங்கள் கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா, நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கியா? இல்லை, அப்போ வேஸ்ட்டு. நான் கேட்குற கான்செப்ட் புரிகிறதா? ஒரு பெருமாள் நமக்கு ஒரு ஆச்சாரியன் மூலமாக ஒரு வழி காண்பிக்கிறார். இந்த வழியில் போனோம், இந்த வழியில் போகக்கூடாது, இது இப்படி பண்ணு, இதை அப்படி பண்ணு அப்படின்னு நமக்கு சொல்கிறார். நாம் அவர் சொல்கிறத கேட்டுக்கிறோம், ஆனால் அவர் சொல்கிறத பண்ணுறதில்ல. எதை போல் ஒரு வைத்தியர் நமக்கு நோய் பார்த்து அதுக்கு உண்டானதான மருந்துகளை கொடுத்து, இந்த மாத்திரையை கார்த்தால சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடு, இந்த மாத்திரையை சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிடு, இதை 2 வேளை சாப்பிடு, அதை 3 வேளை சாப்பிடு அப்படின்னு கொடுத்துருக்காரு. நீ என்ன சொல்கிற? நான் மருந்து சாப்பிட்றேன் ஆனால் குணமாகலைன்ற. ஏன் குணமாகலை? மருந்தை எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிடல. புரியுறதா உங்களுக்கு? மருந்தை எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிடலை. மருந்து தான் சாப்பிட்றோம், ஆச்சாரியன் சொன்னது தான், ஆச்சாரியன் சொல்லி கொடுத்ததான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவர் சொல்லி கொடுத்த வழியில் நாம் பார்க்கலை. இதுக்கு மேலே பெருமாள் என்ன பண்ணுவான்? அவங்களுக்கு வழியும் காண்பிக்கிறான், தானும் கூட வரேன்றான், தான் சப்போர்ட் பண்ணுறேன்றான், கை தூக்கி விடுறேன்றான், நன்னா வாசிக்க ஆரம்பிக்கும், நன்னா விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும், நன்னா அதில் நிரூடியாக ஈடுபடுங்கன்றான். இல்லையே நான் என்ன பண்ணுறது, இல்லையே நான் என்ன பண்ணுறதுன்னு கேள்வி கேட்டு தான் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டான் பெருமாள். நாசயாமி ஆத்மபாவஸ்தா ஞானதீபேன. இங்கே வரைச்சே ததாமி புத்தி யோகம் தம். சரி, இவ்வளோ தூரம் நடந்தும் உனக்கு ஏன் ஞானம் வரல? பாப்பம் தடுக்கிறது. வேற என்ன பண்ண முடியும்? நம்ம இதுக்கு மேலே வேற என்ன சொல்ல முடியும்? பாபம் தடுக்கிறது. பாப பிரஜாம் நாசயதி கிரியமானம் புனః நஷ்ட பிரஜ பாபமேவ கர்த்தும் ஆரம்பத்தே நரஹா. ஒருத்தன் தப்பு பண்ணுறான், தப்பு பண்ணால் என்ன ஆகும்? தவறுகள் செய்ய 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 புத்தியில் ஒரு மாறாட்டம் உண்டாகும், நல்ல புத்தி ஏற்படாது. பாப பிரஜாம் நாசயதி. நாம் செய்யக்கூடிய தீமைகள், நாம் செய்யக்கூடிய தீய காரியங்கள் நம்முடைய சாதுரியத்தை, ஞானத்தை அவைகள் அழித்து விடுகின்றன. பாப பிரஜாம் நாசயதி. திருப்பி மேல் மேலும் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஏன்னா விவேகம் போயிடுத்த. விவேகம் இருக்கச்சேவே அவன் பாபம் பண்ணிட்டான். இப்போ பாபம் பண்ணதுனால விவேகமே போயிடுத்து. கிரியமானம் செய்யும் பொழுது திருப்பி திருப்பி நஷ்ட பிரஜா. எப்போ என்ன ஆறுது? எப்போ ஒருவனுக்கு புத்தி போச்சோ இனிமே அவன் நல்லது பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம். இந்த ஒரு வார்த்தையை மனசில் வச்சுக்கோங்க. பிரீதிபூர்வகம் பஜதாம்னா எல்லாம் நமக்கு பகவத் கிருப்பையினால கிடைக்கிறது.
அவர் நம் மீது பரிவு கொண்டு இதையெல்லாம் அளித்திருக்கிறார். இத்தனை நாள் என்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான், அன்றென்னை புறம்போக வைத்தான். ஆழ்வார் ஒரு கேள்வி கேட்டார் பெருமாளை பார்த்து, இவ்வளவு நாள் கிடைக்காத பாக்கியம் எனக்கு இன்றைய தினம் கிடைத்திருக்கிறது. நாம மேய்ச்சல் நிலத்தில் அசையிடுவாரை போல என்று இருக்கிறோம். இதை அப்படியே சொல்றேன், கண்டினியூவேஷன். ஆழ்வார் சொன்னதுக்கு சேர்த்து கண்டினியூவேஷன் கொடுக்குறேன். நீங்க மாடுகள்லாம் பார்க்கலாம், அதெல்லாம் மேய்ச்சலுக்கு விடுவா. மாடுகளுக்கெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன் உண்டு. அதாவது புற்களை மேய போகும் இடத்துல வேக வேகமாக போய் கட 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 கடன்னு மேய்ஞ்சிட்டு வந்துடும். முழுசாக கடித்து சாப்பிடாது, வெறும் அந்த புல் வாய்க்குள்ளே போகிறதுக்கோசரம் அதை மேய்ஞ்சிட்டு வந்துடும். அது ஒரு தனி இறைப்பை இருக்கும், தனியாக ஒரு பாக்கெட் ஒன்று இருக்கும் வயிற்றுக்குள்ளே, அதில் இந்த புல்லெல்லாம் தள்ளிடும். நல்ல பச்சை பசும்புற்கள் மேய்ச்சல் நிலத்தில் இருக்குது, கட 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 கடன்னு அதை மேய்ஞ்சி வச்சுடும். சரியா பச்சா? அதை மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொட்டடிக்கு வந்துடும். கொட்டடிக்கு வந்தால் இனிமேல் வெளில அனுப்ப மாட்டான், கதவை சாத்திடுவான். நைட்டு ஃபுல்லாக கொட்டடியிலே இருக்கணும். நைட்டு ஃபுல்லாக கொட்டடியில் இருக்கச்சே இறைப்பைக்குள்ளே செலுத்தப்பட்டதான அந்த இறைகளை மறுபடியும் வெளியே கொண்டு வந்து நன்னா அரைச்சி 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 கூழாக்கி உள்ளுக்குள்ளே கரெக்டான இறைப்பைக்குள்ளே தள்ளும். அப்போ மேய்ச்சல் நிறத்தில் கிடுகிடுகிடுன்னு மேய்ஞ்சிட்டு வந்துடணும். அப்புறம் அசை போடும் பொழுது அதை அசை போட்டு கொண்டு ரசிக்க வேண்டும். அதுபோல விஷயத்தை கிரகிக்கும் சமயத்தில் விஷயத்தை கிரகித்து கொண்டு விட வேண்டும். அதை தூக்கி ஒரு ஃபோல்டரில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கரெக்டான ஒரு சமயம் வரும்பொழுது அதை எடுத்து உபயோகப்படுத்தணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, அந்த மேய்ச்சல் நிலத்தில் வந்து இதெல்லாம் எப்படி நான் பண்ணுறது, இதெல்லாம் நான் என்ன பண்ண முடியும், இது எப்படி நான் போடுறது அப்படின்னு ஏற்கனவே ஒன்று தெரிஞ்சுட்டோம் பாருங்க, அதை யோசிச்சுன்னு உட்கார்ந்துட்டுருக்கோம். இங்கே மேய வேண்டிய சமயத்தில் கிடைக்கக்கூடிய உயர்ந்ததையும் நாம் விட்டுடுறோம். ரைட்டா? அப்புறம் கொட்டடிக்கு போனால் அசை போடுறதுக்கு நம்ம கிட்ட சப்ஜெக்டும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நாம் எதையுமே கிரகிக்கலையே. சரியா போச்சா? இப்போ ஆழ்வார் பாசுரத்துக்கு வருவோம். இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான், அன்றென்னை புறம்போக வைத்தான். இன்னைக்கு பெருமாள் கிருப்பை பண்ணுறான், அன்னைக்கு எனக்கு நேற்று வரலாம் பெருமாள் கிருப்பை பண்ணல. நான் ஏன் எப்படி இருக்கேன் அப்படின்னா, பெருமாள் ஏதோ என்னை கை விட்டுட்டான். சரி, கரெக்டு. இப்போ இன்னைக்கு கிடைச்சிருக்கிறத நீ என்ன பண்ணும்? ஆஹா, சரி, இது ஒரு நல்ல காலம். அத்தியமே சபலம் ஜென்ம சுப்பிரபாதாச்சமே நிஷா. அவர் அக்ரூரரை அனுப்பினான் கம்சன் கிருஷ்ணனிடத்துல. ஓய் அக்ரூரரை நீர் போய் கிருஷ்ணன் அழைச்சின்னு வரணும். இதுவரையிலும் அக்ரூரரை கம்சன் கிருஷ்ணன் இடத்துல அனுப்பல. கரெக்டா? எல்லா அசுரர்களையும் ராட்சசர்களையும் அனுப்பினான். சகடாசுரன், வியோமாசுரன், அகாசுரன், பகாசுரன், அப்புறம் பூத்தனை, இவாள்லாம் போனான். எல்லாம் ஒன் வே டிராஃபிக்கு, போனது தான், அங்கேயே செட்டில் ஆகிடுது. முடிஞ்சு போச்சு, ஒருத்தர் கூட திரும்பி வரல. கடைசியில் வேறு வழி இல்லை, அக்ரூரரை அனுப்பலாம்னு தீர்மானம் பண்ணான். அக்ரூரரை அனுப்பினான். அந்த சமயத்தில் அக்ரூர், ஏன் இத்தனை நாள் என்ன அனுப்பலாம் தோணலையா உனக்கு? இவ்வளோ நாளாக உன் கண்ணில் நான் பண்ணலையா? இப்போ மட்டும் என்னுடைய தயவு தாட்சியம் உனக்கு தேவைப்படுறதா? ஏன்? உனக்கு தான் நிறைய ராட்சசால் தெரியுமே, அசுரால் தெரியுமே, அவன் அனுப்ப வேண்டியது தானே, அவன் போயிட்டு வரட்டுமே, என்ன எதுக்கு அனுப்புகிற? எனக்கு அவசியம் இல்லையே. இதெல்லாம் பேசலை. ஆஹா, என்ன பாக்கியம், என்ன பாக்கியம், என்ன பாக்கியம். இதுவரையிலும் எனக்கு கிடைக்காத பாக்கியம் இன்றைய தினத்தில் கிடைச்சிருக்கு. கிருஷ்ணனை சேவிக்க போகிறேன், கிருஷ்ணன் என்னை பார்த்து பேச போகிறான், அக்ரூரரே சௌக்கியமாக இருக்கிறான்னு என்னை பார்த்து கேள்வி கேட்க போகிறான், அந்த ஆனந்தத்தை நான் அனுபவிக்க போகிறேன், என்ன பாக்கியம் பண்ணிடணும்னு தனக்கு இனி கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியராதிசயத்தை எண்ணி எண்ணி அவர் இருமாப்பு பூண்டு ஆனந்தத்தில் திளைத்தாரே தவிர்த்து கீழே தனக்கு கிடைக்காததை எண்ணி எண்ணி வருத்தத்திலேயே அப்படியே உட்காந்துக்கல. இவ்வளோ வயசாகிடுத்த, இத்தனை நாள் தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டேனே, இவ்வளோ நாள் பொருள் தெரிஞ்சுக்கலையே, இவ்வளோ நாள் பண்ணலையே, இதையே எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்க போகிறோம்? அன்று நான் பிறந்திலேன், இதுவரை எனக்கு தெரியாமல் இருந்துட்டு, பிறந்த பின் மறந்திலேன், இப்போ தெரிய ஆரம்பிச்சுடுத்து, இனிமேல் மறக்க மாட்டேன், விடுவனோ? அப்போ இன்னைக்கு பெருமாள் ஒரு கிருப்பா பண்ணியிருக்கான், நேற்று வரலும் பண்ணலை. நேற்று வரலும் பண்ணலைன்றதை பற்றி எனக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது போனது போகட்டும், அந்த காலம் எனக்கு எப்படி வேணால் போகட்டும். ஆனால் அது பழுதான காலம் போயிடுத்து, இப்போ நல்ல பொழுதாக கிடச்சிருக்கு. அத்தியமே சபலம் ஜென்ம, இன்னைக்கு தான் என்னுடைய ஜென்மா பிறப்பு சபலமாச்சு. சுப்பிரபாதாச்சமே நிஷா, என்னுடைய இரவு இன்னைக்கு தான் விடிந்தது. இன்னைக்கு தான் எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, செந்தாமரை கண்ணனை சேவிக்க போகிறேன், பெருமாளை சேவிக்க போகிறேன்னு ஒரு பாக்கியம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த மைண்டு செட்டப் இல்லாததுனால தான் நாம் உயர்ந்த பல விஷயங்கள் நம்மை சுற்றி இருந்தும் அதை அனுபவிக்க தெரியாமல்
இழந்ததை நினைத்து கொண்டு மீண்டும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். ப்ளீஸ் கம் அவுட் ஃப்ரம் தட் அப்படின்றதாக பெருமாளுக்கே காண்பிக்கலாம். இதெல்லாம் ஏன்டா உனக்கு யோசனை, ஜஸ்ட் லீவ் இட். சில பேர் ஜோசியம் பார்த்து போன ஜென்மால நான் எப்படி இருந்தேன், அதுக்கு போன ஜென்மால நான் எப்படி இருந்தேன், எப்படியோ இருந்தேன், எலியா இருந்தேன், பெருச்சாலியா இருந்தேன், புழுவா இருந்தேன், பூனையா இருந்தேன். இப்போ என்ன விஷயம்? இந்த ஜென்மால சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போறோமா, இந்த ஜென்மால நாம பகவத்கீதையை பாராயணம் பண்றோமா, இந்த ஜென்மால ஸ்ரீமத் ராமாயணம் பாகவதம் பாதுகா சகஸ்ரம்னு உட்கார்ந்து வாசிக்கிறோமா, இந்த ஜென்மால ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் காண்பித்த வழியில நடக்கிறோமா, இந்த ஜென்மாவை பயனாக்கி கொண்டு நம்மை சேர்ந்தவர்களுக்கும் நல்ல வழி காண்பிக்கிறோமா, அதை யோசிக்கணுமே தவிர்த்து போன ஜென்மால நீ பூனையா இருந்தானா பெருச்சாலியா இருந்தானே என்ன பெரிய விசேஷம்? அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் நம்ம? இந்த போஸ்ட்மார்ட்டத்தினால என்ன பிரயோஜனம்? நடந்து போன விஷயங்களை பேசிக்கொண்டிருப்பது. சததயுக்தானாம் பிரீத்தி பூர்வகம், அதான் சுவாரஸ்யம். பஜதாம் பிரீத்தி பூர்வகம், என் மேல முழு நம்பிக்கை வைத்து அத்தியந்தம் பிரியத்தோட எவர்கள் என்னை பஜதாம் அன்புடன் தியானம் செய்கின்றனரோ தேஷாம் அவர்களுக்கு, அந்த மாதிரி ஒரு ஞானத்தை எவர்கள் அடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் ஏனமாம் உபயாந்தி, எந்த ரூட்ல எந்த வழியினால் அவர்கள் என்னை அடைவார்களோ அத்தகையதொரு புத்தியோகத்தை நான் பிரீத்திபூர்வகமாக அவர்களை அளிக்கிறேன். எவர்கள் பிரீத்திபூர்வகமாக என்னை உபாசிக்கிறார்களோ அவர்களுக்கு பிரீத்திபூர்வகமான புத்தியோகத்தை நான் அளிக்கிறேன். நான் பரமாத்மா. சததயுக்தானாம், என்ன எப்போதும் சேர்ந்திருக்கணும், என் கூட இருக்கணும், என் கூட இருக்கணும், என் கூட இருக்கணும் அப்படின்றதாக சொல்லி எப்போதும் சேர்ந்திருக்கணும். சததயுக்தானாம், ஆசைப்படுறா. பஜதாம் பிரீத்திபூர்வகம் பஜதாம், ஆனந்தம். அவனை நினைக்க 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 ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, பிரீத்தி உண்டாருது. ஏன் கவலை, ஏன் கஷ்டம்? ரசிக்க வேண்டாமா? கிடைச்சதை அனுபவிக்க வேண்டாமா? கிடைச்சதை ஆனந்தத்துடன் மேல நாம விருத்தி பண்ணிக்க வேண்டாமா? பிரீத்தி பூர்வகம் ததாமி அப்படின்னார். யாச்சதோ மோதமாதத்தே அப்படின்னார். படி எப்பா பார்த்தாலும் என்கிட்ட வந்து ஏதாவது கேட்டுட்டே இருக்க வேண்டியது, வேற வேலையில் அப்பப்போ டொனேஷன் கலெக்ஷன் அப்படின்னு வந்துட்டே இருந்தா நேத்த பண்ணி தொலையிறது, கொடுக்காம இருக்க முடியல. என்ன பொடி அப்படின்னு சில பேர் கொடுப்பாளா. பெருமாள் என்ன பண்ணுவான், டேய் பாடுறான், அவனை இத்தனை நாள் எப்படி இருந்தான் தெரியுமா, அவனுக்கு நான் நல்ல ஒரு ஆஃபரை கொடுத்துருக்கேன், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன், அதை பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறான்டா, அவன் மேலே மேலே அதை அபிவிருத்தி பண்ணிக்கிறான்டா. என் சரித்திரங்களை பேசுகிறான், ஸ்லோகங்களை பேசுகிறான், சொல்கிறான், பாசுரங்களை சொல்கிறான், 10 பேர்கிட்ட அதை பற்றி விசாரம் பண்ணுறான், நல்ல விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறான், பரிமாறிக்கிறான், நல்ல அத்தியாத்மமான சிந்தனையோடு இருக்கான். டேய் இவன் நாலெட்ஜை நான் அப்படியே நல்லா விருத்தி பண்ணி காமிக்கிறேன், இவனை நான் கை தூக்கி விடுறேன். தானா தெரியும், புரியும் நாம் எப்படி இருந்தோம், பெருமாள் இப்போ நமக்கு என்ன மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காருன்னு. அதை மறந்து போயிட்டு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த சுயபட்சதாபத்தையே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த குழந்தைகள்லாம் செல்ல கொஞ்சத்துக்கு மாதிரி நாமளும் என்ன பண்ணுறோம், நாம் என்ன பண்ணுவோம், நாம் என்ன பண்ணுவோம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இல்லையேன்ட்டார் அவர், இல்லையேன்ட்டார். பிரீத்திபூர்வகம் பஜாம் ததாமி. அவனுக்கு பெருமாளுக்கு நம்ம விருத்தில் எவ்வளோ பிரீத்தி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பக்தன் கிடைப்பானா, டேய் இவனை மாதிரி ஒருத்தன் கிடைப்பானன் தான் இவ்வளோ நாள் காத்திருந்தேன் நான், இன்னைக்கு கிடைச்சிருக்கான். அலபிய லாபம்ன்றான் பெருமாள். அலபிய லாபம்னா கிடைக்காத ஒரு லாபம், இதுவரையிலும் அவனுக்கு கிடைத்திராத ஒரு பெரும் லாபம் கிடைத்திருக்கிறது. அலபிய லாபம். அடடடா என்ன ஆனந்தம் பாருங்க, என்ன விசேஷம் பாருங்க. தேஷாம் சததயுக்தானாம், அட்லீஸ்ட் ஆஃப்டர் லிசனிங் தி ஸ்லோகா, இந்த ஸ்லோகத்தை எல்லாம் கேட்ட பிறகாவது நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். வெறும கழிந்து போனதை குறித்தே கவலைப்பட்டு கொண்டு, கழிந்து போனதை குறித்தே நாம் சமாதானம் சொல்லிக்கொண்டு, இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை இழக்கக்கூடாது. வாய்ப்போ இது ஒப்ப மற்றில்லை வா நெஞ்சேனர் ஆழ்வார். மனசே இவ்வளோ நாள் கிடைக்கல, இப்போ மட்டும் என்னவா,
நேற்று ஊரில் ஒன்றும் கண்டுக்கலையே, ஆமாம் நேற்று ஊரில் நடக்கலை, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல, ஒரு சந்தர்ப்பம் இல்லை. இன்னைக்கு கிடைச்சிருக்குப்பா, கிடைத்ததை ஏன் விடுகிறாய்? அப்போ என்ன பண்ணணும்? சரி, வாய்ப்பு கிடைச்சிருக்குன்றதுனால என்ன பண்ணணும்? இஷ்டத்துக்கு ஆடணுமா? பெப்பர் பேன் குதிக்கணுமா? தீப்பால பெய்த்தாய் உயிர்களாய் பாலுண்டு அவள் உயிரை மாய்த்தானை வாழ்த்தே வலி. நேற்று வரலும் பூத்தனா சம்ஹாரம் ஒரு ஸ்லோகம் தெரியாது எனக்கு, ஒரு பாசுரம் தெரியாது. ஆனால் இன்னைக்கு கிடைச்சிருக்கு, அதை ரசிக்கிறேன். அந்த ஸ்லோகத்தை மறுபடி சொல்லி பார்க்கிறேன். ஸ்தன்யேன கிருஷ்ட சக பூதனாயாக சுவாமி தேசிகன் சாதிப்பார். யதத்புதம் பாவயதாம் ஜனானாம் ஸ்தனந்தயத்வம் ந புனः. பாரியா, கிருஷ்ணன் பூத்தனையினிடத்தில் பால் பருகினானே, பூத்தனையின் மார்பை அழுத்தி அழுத்தி அதிலிருந்து பாலை பருகியவன் பால் மட்டுமல்ல அவள் உயிரையும் சேர்த்து பருகினான். பிராணான் பபௌனா பிராணனையும் குடித்தான் பெருமான். பால் குடித்தவன் பிராணனையும் குடித்தான். ஆஹா, இப்படி கூட உண்டா? ஆமாம், இந்த குழவி, இந்த குழந்தை இருக்கே, அது ஒரு வித்தியாசமான குழந்தை, விலட்சணமான குழந்தை. யதத்புதம் பாவயதாம் ஜனானாம். இத்தகையதொரு அற்புதமான சரித்திரம், கிருஷ்ணன் பூத்தனைக்கு மோட்சமளித்த சரித்திரத்தை நினைத்தாரேயானால் அவன் மறுபடியும் தன் தாயினிடத்தில் பால் பருக மாட்டான். யதத்புதம் பாவயதாம் ஜனானாம். எவன் இத்தகைய ஒரு உயர்ந்த சரித்திரத்தை நினைக்கிறானோ அவன் மறுபடியும் தன் தாயினிடத்தில் பால் பருக மாட்டான் அப்படின்னு வர்ணிக்கிறார். இதை நினைச்சு ஆனந்தப்படுறோம், சந்தோஷப்படுறோம். இப்போ சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை இயற்றியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படியா, இவ்வளோ ரசமாக இருக்கே. இதை தேசிகன் யாதவாபிரத்தில் எழுதியிருக்காரா? சரி, வேற எங்க? கோபால விம்சத்தியில் இந்த மாதிரி பூத்தனைக்கு அனுகிரகம் பண்ணதை எங்கேயாவது எழுதியிருக்காரா? வேற ஏதாவது ஸ்லோகங்கள் எழுதியிருக்காரா சுவாமி தேசிகன்? ஆழ்வார்கள் பாசுரங்கள் எங்கேயாவது இருக்கா? இல்லை தேசிகனுடைய பிரபந்தங்கள் எங்கேயாவது இருக்கா? அப்படின்னா போய் தேடுறோம், போய் பார்க்கிறோம், அதை ரசிக்கிறோம், அதை அனுபவிக்கிறோம். இதுதான் ததாமி புத்தி யோகம் தம். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடையே உண்டாகக்கூடிய அபிவிருத்தி என்பது நமக்கு என்ன காண்பிக்கிறது? இவ்வளவு காலம் நம்மிடத்தில் இல்லாத பகவத் கிருபை, எம்பெருமானுடைய பிரியமானதொரு அனுகிரகம் இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. இதை ரசிக்க வேண்டாமா? இந்த ப்ளஷரை என்ஜாய் பண்ண வேண்டாமா? இந்த ஆனந்தத்தினுடைய அனுபவம் வேண்டாமா? அதாவது நம்மை சுற்றி நாம் அனுபவிப்பதற்கு உயர்ந்த பல விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது கூட நாம் எது நமக்கு கிடைக்கவில்லையோ அதை குறித்தே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கே ஏற்கனவே இந்த உபன்யாசத்தில் ஒரு கதை சொல்லியிருக்கேன். ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு மகாலட்சுமி தாயார் அனுகிரகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. மகாவிஷ்ணு கேட்டார், என்ன பண்ண போறேன்னு கேட்டார். 1000 தங்க காசுகளை மூட்டையாக கட்டி அவன்கிட்ட போட போறேன்னா, நீ என்ன பண்ணாலும் அவன் செருப்பு தைச்சுதான் உயிர் வாழ போகிறான், அவன் கட்சியெல்லாம் தரித்திரனாக தான் இருப்பான்னார் மகாவிஷ்ணு. அதெல்லாம் இல்லைன்னா மகாலட்சுமி, சரி எனக்காக ஒரே ஒரு காரியம் பண்ணு, அவனுக்கு 1000 பொற்காசுகளை மூட்டை கட்டி போடாமல் 999 999 பொற்காசுகளை மட்டும் மூட்டை கட்டி போடுன்ட்டார். என்னமோ அன்றைக்கி மகாலட்சுமிக்கு நல்ல மூடு, தன் ஆத்துக்கார சொன்ன பேச்சை கேட்டுட்டான். அந்த 1000 பொற்காசுகளுக்கு பதில் 999 பொற்காசுகளை ஒரு மூட்டை கட்டி அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி கிட்ட போட்டு தூக்கி ஆகாயத்தில் தூக்கி போட்டு போயிட்டான். அவன் என்ன நினச்சிட்டா, ஒரு 10 நாள் கழிச்சு நாம் வந்தோன்னா அவர் ஒரு பெரிய பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷனில் பிரம்மாண்டமான வீடு ஏதாவது வாங்கி வச்சுருப்பார். அவர் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கிட்டு ஒரு பிஸ்னஸ் எதனா ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி பெரிய லெவலில் வந்திருப்பான் அவன். மகாலட்சுமி தாயார் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்தால் அந்த ஆள் மறுபடியும் உட்காந்து செருப்பு தைச்சிருந்தான். என்னடா ஆச்சரியமாக இருக்கேன்னு போய் கேட்டாலாம் மகாலட்சுமி அவங்ககிட்ட. தம்பி, எனக்கு கொஞ்சம் ஜோசியம் தெரியும், உன் மூஞ்ச பார்த்தாலே ஒரு விஷயம் தெரியறது. அதாவது உனக்கு ஒரு 10 நாள் முன்னாடி நல்ல பண வரவு கிடச்சிருக்கணுமே, உனக்கு நல்ல பைசா கிடச்சிருக்கணுமே அப்படின்னே. அடையாமல் நீ வேறு வயிற்றுச்சலை கொட்டிக்கிற, பாழா போன தெய்வம் கொடுக்கச்சே ரவுண்ட் ராபினா 1000ன்னு கொடுக்காதா,
999 காசு தான் கொடுத்தது. அந்த ஒன்று சேர்த்தா தான் 1000 பூர்த்தி ஆகும். அந்த 1000 சேர்க்கறதுக்காக தான் வயிற்ற கட்டி வாயை கட்டி பசியும் பட்டியுமா மறுபடியும் கஷ்டப்பட்டு ராப்பகலாக வேலை செய்கிறேன் இந்த செருப்பு தைக்கிறதுக்கு அப்படின்னா அவன். இந்த கதையிலலாம் நமக்கு என்ன தெரியுது? இவ்வளவு கிடைச்சா அதை அனுபவிக்கிறத விட்டுட்டு எது ஒன்றே ஒன்று நமக்கு கிடைக்கலையோ அதை நினச்சி நாம் எப்போ பார்த்தாலும் வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கோம். அதனுடைய நம்முடைய சிந்தனை கிடைத்த உயர்ந்தரை கொண்டாடுவதை காட்டிலும் கிடைக்காத ஒன்றே ஒன்று, அது நமக்கு தேவையில்லை, அதனால் பரமாத்மா கொடுக்கலன்னு தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு இதை குறித்து நாம் யோசிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சா புரியும் அப்படின்றத பெருமாள் சாதிக்கிறார். தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. தேஷாம் சததயுக்தானாம் தேஷாம் சததயுக்தானாம் ஜதாம் பிரீதிபூர்வகம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகந்தம் ததாமி புத்தியோகந்தம் ஏன மாமுபயாந்தி தே. ஏன மாமுபயாந்தி தே. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாமுபயாந்தி தே. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கிம் தாத வேதாகம சாஸ்திர விஸ்தரைஹ தீர்ச்சைரணைகைரபி கிம் பிரயோஜனம் யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம் கோவிந்த கோவிந்தேதி ஸ்புடம் வதா என்று நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை விளக்குகிறது இந்த ஸ்லோகத்தில். கிம் தாத்தா, ஏ அப்பனே, வேத ஆகம சாஸ்திர விஸ்தரைஹி, வேதம் ஆகமம் சாஸ்திரங்கள் அதை விஸ்தாரமாக தீர்ச்சைஹி தீர்ச்சங்களினால் அநேகைஹி தீர்ச்சைஹி அநேகமான தீர்ச்சங்களால் கிம் பிரயோஜனம், அதனால் பிரயோஜனம் இல்லை என்று இல்லை. அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார்னா, யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம், மோக்ஷத்துக்கு சாதனமாக உள்ள ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதை யார் விரும்புகிறானோ அவன் என்ன பண்ணணும்னா கோவிந்த கோவிந்தேதி, கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா. ஸ்புடம் வதா, ரொம்ப தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சாஸ்திரம் காட்டி கொடுக்கறது. இதில் வேத நிந்தை இல்லை, சாஸ்திர நிந்தை இல்லை, ஆகம நிந்தை இல்லை. அதை காட்டிலும் சுலபமான மோட்ச சாதனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறது. கோவிந்தான்னு சொல்கிறதுனால பலவிதமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மனோநிலைக்கு வரணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்புடம் வதா, தெளிவாக சொல்லுப்பா, இதனால் பலவிதமான லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அதனால் கோவிந்தா கோவிந்தாங்கிறதுல லஜ்ஜை இல்லாமல் நல்லா எரிஞ்சு சொல்லணும். சொல்கிறதுனாலேயே பகவானுடைய பிரீத்தி நம்மளுக்கு ஏற்படும். அதனால் இப்போது பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் எல்லாரும் கேட்கலாம். श्रीमन्नारायण नारायण नारायण 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 भक्त प्रह्लाद की विपदा सुन स्वामी, भक्त प्रह्लाद की विपदा सुन स्वामी, खंब फाड़ प्रकटारायण श्रीमन्नारायण नारायण नारायण खंब फाड़ प्रकटारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण
स्वामी भस्मासुर शंकर प्रकरण स्वामी भस्मासुर 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 शंकर प्रकरण स्वामी मोहिनी रूप है नारायण श्री नारायण 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 मोहिनी रूप है नारायण
श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण ओ श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण ओ श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलम् परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களா சாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विना व्यङ्कटेशं ननाथो
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ